எங்களுக்கு முன்பாக பல சவால்கள் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு முன்பாக பல தெரிவுகள் இருக்கலாம், பல காரியங்கள். நாளைக்கு என்ன நடக்க போறது என்று தெரியாது. அதுல என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பலவிதமான கேள்விகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை மையமாக வைத்துத்தான் நாங்கள் ஒவ்வொரு முடிவுகளையும் தெரிவுகளையும் எங்களுடைய செயற்பாடுகளையும் செயற்படுத்த வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட்டு நாங்கள் இது வேதத்திலே நாங்கள் இதுவரைக்கும் படித்த காரியங்களை நிதானித்து பார்ப்போம் என்றால் இதுதான் அதாவது ஒரு மெயினான காரியம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் எல்லாமே வருகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே தவறு இருக்கலாம், சில வேளைகளிலே ஓகே என்னுடைய வேலை இப்படி இருக்கிறது, அல்லது என்னுடைய வேலைக்கு இது நல்லா இருக்குன்னு அப்படி யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமா, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அது சரியா? எனக்கு வேலை முக்கியம்தான், அதற்காக ஒரு கூடாத இடங்களிலே போய் வேலை செய்ய முடியாது. தேவன் வெறுக்கிற ஒரு இடத்திலே வெறுக்கிற காரியங்களை நாங்கள் ஒரு வேலையாக செய்ய முடியாது. கர்த்தரை மையமாக வைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே மிகவும் நாங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும்.